ஏய் அதுவும் மக்களே, இந்த டாக்கை பாருங்கள். இதில் 3 பெண்குட்டி 3 ஆண்குட்டி. இங்கே பாருங்க. இதில் ஆண்குட்டியை தான் கேட்டிருக்காங்க, பெண்குட்டி யார் வேண்டான்ட்டாங்க. என்ன பெண்குட்டினா அவ்வளோ கேவலமா? பாருங்க, நாங்கள் பெண்குட்டியை கூட இதை வளர்த்துட்டு பெண்குட்டின்னு சொல்ல விட்டுருக்காங்க. அந்த குட்டியை தான் நாங்கள் எடுத்து வளர்த்தோம். இவங்களை எல்லாமே அடிக்கிறதுனால அதை நம்ம மனசு கேட்காம வளர்த்தோம். ஏற்கனவே 4 டாக் வளர்த்துருக்கேன்னு வீடியோ போட்டிருந்தேன். பாருங்க, இதில் பெண்குட்டி வேணுன்னா உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் 10 கை தட்டினா தாங்க யோசை வரும், ஒரு கை தட்டினா யோசை வராதுங்க. எல்லாருமே கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு இருக்காங்களே, எல்லாருமே கூடி நம்ம அந்த டாக்கை வளர்க்கணும்னு எண்ணம் இருந்தால் தாங்க அந்த டாக் நிம்மதியாக வாழும். மக்களுக்கு இந்த தப்பை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஜீவராசிகளை அடித்து இந்த மருந்து வச்சு கொல்றது, இந்த மாதிரி இருக்கிற ஆளுகளுக்கெல்லாம் உடனே தண்டனை கொடுத்து அந்த தப்பை செய்ய மாட்டாங்க. அந்த நம்ம தப்பை கண்டுக்கிறாமல் விடுறதுனால தான் அந்த தப்பு மேலே நடக்குதுங்க. இனிமேலாவது சுதந்திரமாக இருக்கட்டுங்க. ப்ளீஸ், இந்த டாக்குக்கு யாராக இருந்தாலும் துன்புறுத்தாதீங்க. அது ஒரு நன்றி உள்ள ஜீவன். பேர் செல்லப்பிராணின்னு பேர் வாங்கிட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா. எந்த ஜீவராசிகளுக்கு அந்த பேர் உண்டா? இந்த ஜீவராசிகளுக்கு அந்த பேர் உண்டு, செல்லப்பிராணி. நாய் நன்றி உள்ளது. பாருங்க, ஒரு வேளை உணவு போடுங்க, வாழை ஆட்டிக்கிட்டு வருங்க. ஒரு வேளை உணவு போட்டாலே அதை வாழை ஆட்டிக்கிட்டு வரும். மக்களுக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு சாப்பிட்டு நாளைக்கு மறு இடத்துல போய் அவளை போக சொல்லுன்ற காலம் இது. அப்போ 5 அறிவு யாருக்குங்க? மனுஷனுக்கு தாங்க. இதுக்கு 6 அறிவுங்க. எவ்வளவுக்கு கூட்டா எப்படி பாருங்க. இது எங்கெங்கே போய் என்னென்ன கஷ்டப்பட போகுதுன்னு தெரியாது. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்றும் நல்ல பணக்கார வீட்டில் நல்ல சொகுசாக வாழ்ந்துருது. ஒவ்வொரு இடத்துல அது சாப்பாடுக்கெல்லாம் கஷ்டப்படுது. பிள்ளைகளோட வாழ்க்கை மாதிரிதாங்க. பிள்ளைங்க ஒவ்வொரு இடத்துல நல்ல இடத்துல போய் அமைஞ்சிடும், ஒவ்வொரு இடம் சரியில்லாத இடமா போயிடுது. அதே மாதிரி தான் இது. எந்த கவலை இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் எப்படி வாழ போகிறோம் என்று தெரியாமல் இது எவ்வளோ சொகுசாக படுத்து கிடக்கும் பாரு. எனக்கு டாக் வளர்க்கணுன்னு ஆசை தான் கன்று மேலே. ஆனால் எனக்கு இதே அவச்சொல் பெயர் ரொம்ப இதாக இருக்குங்க. நீ காலையில் கோழி பிடிச்சிருச்சுங்க, அதுக்கு எனக்கு எவ்வளோ பேர் ஏன் வச்சுருக்க போய் விட்டு வந்துருன்னு சொல்கிறாங்க. விட்டு வந்தால் எப்படிங்க? தப்பு செய்யுதுன்னு போய் விட்டுட்டு வந்தால் அது ஏங்கும்லங்க. இதை வச்சுட்டு நான் நைட்டெல்லாம் தூங்கவும் முடியாதுங்க. இந்த புரட்டாசி மாதம் இதெல்லாம் நினச்சா நான் வளர்க்கதான் செய்கிறேன். நான் ஒரு நாய் பைத்தியங்க. எல்லாருமே என்னை நாய் பைத்தியம் தான் சொல்லுவாங்க, சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அந்த அவச்சொல் பெயர் வந்தாலும் அந்த டாக்கை நான் விடாமல் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா. மற்றவங்க பேசுகிறாங்கன்னு என் இதை நான் இது பண்ண மாட்டேன். என் வழியில் தான் நான் போய்கிட்டு இருப்பேன். மற்றவங்க சீப்பாக பேசினாலும் பேசிட்டு போகிறாங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. சீப்பாக பேசினாலும் நான் அவங்ககிட்ட போக போகிறேன்னா? பாருங்க, எல்லாம் இப்போ விளையாண்டுச்சு, மொத்தமாக படுத்துருச்சு பாருங்க. இருக்கட்டும், படைத்தவனுக்கு தெரியாதா யாரை எங்கே வைக்கணும், யாரை எப்படி வழி நடத்தணும்? அவன் பார்த்துக்கிறட்டும்.